பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். நாங்கள் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ஸில் எம்சிக்யூ கொஸ்டினில் 33வது கேள்வியை பார்க்க போகிறோம். இதுக்குள்ள விடையை நாங்கள் பார்ப்போம். கொஞ்சம் அவதானிங்க, சரியா? இதில் மறுமை நாளோடு தொடர்பான பெயர்களும் அதில் கருத்தும் கொடுக்கப்பட்டிருக்குது. யௌமுல் பஹஸ், யௌமுல் ஹிசாப், யௌமுத்தீன், யௌமுல் ஹஷ்ர். ரைட். இப்போ இதில் நீங்கள் ஒவ்வொன்றுக்குமான பதிலை சொல்லுங்க, நான் மார்க் பண்ணி கொள்றேன். யௌமுல் பஹஸ்னா என்ன? எழுப்பப்படும் நாள். ஓகே, டி. யௌமுல் ஹிசாப் விசாரணை. இன்னைக்கு விசாரணை என்ற சொல் இல்ல, கணக்கு கேட்கும் நாள். ஓகே. யௌமுத்தீன் தீர்ப்பு வழங்கும் நாள். யௌமுத்தீன் மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளில் அதிபதி ஆவான். சரியா? ரைட். யௌமுல் ஹஷ்ர் ஒன்று திரட்டும் நாள். அப்ப இந்த பதில் டிசிஏபி. எத்தனாவது பதில்? 5வது பதில். சரியா? டிசிஏபி தான் வரும். ஓகே. இது மறுமை நாளோட தொடர்பான நிறைய பேர்களை தெரிஞ்சு கொள்ளுங்க, கருத்து தெரியணும். அப்பதான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை பண்ணலாம். இப்ப நாங்க அடுத்தது வருவோம். இது முனாக்கஹாத், திருமண வாழ்க்கையோடு தொடர்பான கேள்விகள். சரியா? கொஞ்சம் விஷயங்கள் இதில் போட்டிக்கிறாங்க, பார்ப்போம். திருமண வாழ்க்கையோடு தொடர்பான பகுதி. இதுல முதலாவது பகுதியை பாருங்க. கஃபாத். கஃபாத்னு சொல்றது குஃப்உ என்ற சொல்லிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லிடு. குஃப்உ திருமணத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு பதம். பொருத்தப்பாடு பார்த்தல். சரியா? மணமகன் மணமகன் பொருத்தப்பாடு பார்க்கிற என்ற ஒரு பகுதி இது. அது ஜாஹிலியா காலத்திலே இருந்த ஒரு உருஃப். சரியா? இஸ்லாம் அதுக்கு அனுமதி கொடுக்குது. அவை குஃப்உ என்று சொல்றது பொருத்தப்பாடு பார்த்தல். ரைட். அப்ப இங்களுக்கு எது வரும் இதுல? பொருத்தப்பாடு, டி. அதே போல அஜிநபி, திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர். அது ஓகே தானே? அப்ப ஏ. மஹ்ரமி, திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாதவர், சி. வலி என்று சொல்றது என்ன வரும்? வலி மணமகளின் தந்தை, பி. சரியா? அப்ப ஓகே. அப்ப டிஏசிபி எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். ரைட். அப்ப இதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறங்க. இணைக்கிற விஷயம், இணைக்கிறது பெரும்பாலும் நிறைய பேர் சரியா தான் எடுக்கிறது. ஆனா ஒண்ணு பிள்ளையானாலும் முடிஞ்ச 1-2 வச்சாது அதை கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? மற்றது அப்படி இல்லை, ஒரு விடையில ஒரு விடை தான். இது 1-2 வச்சு கொண்டாது ஏபிசிடியை போட்டு கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்ப அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கிறீங்க. நாங்கள் அடுத்தக்கு போகிறோம். இதுவும் அல்லாஹ் தாலாவுடைய பண்புகளோடு தொடர்பான சில பகுதிகள். 35வது கேள்வி. இல்முன்னா ஆலிம், இல்முன்னா அறிவு இல்லையா? இதுல இது அறிவிக்குது. பஷீருன், பஷீருன்னா பார்ப்பவன். சமீஉன்னா கேட்பவன். பஷீருன் சமீஉன். காதிருன் சக்தி, அல்லாஹ் தாலாவுக்கு சக்தி இருக்குது. மவுத்துன் மரணம். அப்ப இதுல 4வது முஸ்தஹிலான பண்பு, அல்லாஹ்வுக்கு இருக்க முடியாத பண்பு. மற்றதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்பு. சரியா? அப்ப இதுக்கு என்ன பதில்? என்ன பதில்? 4வதா? ஓகே. சிடிஏபி. சரியா? 35வது கேள்வி. இப்ப நாங்க அடுத்து 36வது கேள்விக்கு போறோம். இது ஹதீஸ் துறை, ஃபிக்ஹ் துறையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இல்முல் ஹதீஸ், இல்முல் தஃப்சீர், இல்முல் ஃபிக்ஹ், இல்முல் அகாயித். இது இஸ்லாமிய கலைகள். சரியா? இஸ்லாமிய அறிவியல் துறையோடு சம்பந்தப்பட்ட கலைகள். அதுல ஈடுபட்ட அறிஞர்கள்ட்ட பேர் வந்திருக்குது. சரியா? இதுல நீங்க பார்த்தா உங்களுக்கு வேலை ஒவ்வொன்று நாங்க பார்ப்போம். இதுல பாருங்க, இல்முல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் அல்லது இல்முல் ஹதீஸ். ஹதீஸ் துறையோட பிரபலமான ஆள் யாரு? இமாம் முஸ்லிம். ஓகே. இல்மு தஃப்சீர். தஃப்சீர்ன்றது என்ன? அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றது. உலூமுல் குர்ஆனோட சம்பந்தப்பட்டது தஃப்சீர். தஃப்சீர் துறை அறிஞருக்கு யாருக்கு சொல்றது? அரபுல முஃபஸ்ஸிர். சரியா? தஃப்சீர் துறை அறிஞருக்கு நாங்க சொல்லுவோம் முஃபஸ்ஸிர் அல்லது முஃபஸ்ஸிரீன்கள். ரைட். அப்ப இங்க யார்? இமாம் ராஸி, சி. இல்முல் ஃபிக்ஹ் சட்டம், சட்டத்தோடு சம்பந்தப்பட்டது யாரு? இமாம் ஷாஃபி, ஃபிக்ஹ் கலை இமாம் ஷாஃபி. அகாயித், அகீதாவோட சம்பந்தப்பட்ட இமாம் அஷ்அரி, அபுல் ஹசன் அல் அஷ்அரி. ரைட். அப்ப என்ன வரும்? ஏசிபிடி. எங்க ஆன்சர்? 2வது. சரியா? ஃபைனல் பேப்பர் இது. உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு பேப்பர். அதனால கொஞ்சம் கவனமா நுணுக்கமா நாங்கள் இதை பார்க்கணும்.
அடுத்தது ஓகே, அடுத்தது போவோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சில கூற்றுகளை தந்து அதை ஒழுங்குபடுத்த கேட்பாங்க. அப்போ அதை பார்த்தது இணைக்கிறது. இப்போ பார்க்குறது என்ன, சில கூற்றுகளை தந்து அதில் பொருத்தம் இல்லாததை தட்டி விட்டுட்டு பொருத்தமான கூற்றுகள் எல்லாத்தையும் சேர்க்கணும். நீங்கள் வாசிட்டு போகலையே டிக் பண்ணிக்கணும். இது அதுதான் பெஸ்ட். சரியா? பாருங்க, மேலுள்ளவற்றில் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை உள்ளடக்காத தொகுதி. சரியா? அப்ப இஸ்லாத்துல சிறப்பம்சத்துக்குள்ள வராத தொகுதியை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். உள்ளடக்கிய தொகுதி. சரி சரி, உள்ளடக்கிய தொகுதியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுல பாருங்க, இதுல முதலாவது இம்மை மறுமை ரெண்டுக்கும் வழிகாட்டுது. சரிதானே? இம்மைக்கும் வழிகாட்டுது, மறுமைக்கும் வழிகாட்டுது. சரியா? இம்மைக்கு மட்டும் வழிகாட்டுட்டு மறுமை உடல்ல, மறுமைக்கு மட்டும் வழிகாட்டுட்டு இம்மை உடல்ல. அப்ப அது சரி. உலகை துறந்து வாழ வழிகாட்டுது, அது பிள்ளை தானே. உலகத்தை துறந்து வாழ சொல்லலை இல்லையா? ரைட். வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுது. சரியா? அது சுமூலியான பண்பு நாங்கள் படிச்சுக்கிறோம், பூர்ணத்துவமானது. ரைட். அடுத்தது நெகிழா தன்மை கொண்டுள்ளது. நெகிழும் தன்மை மிகுதி, நெகிழா தன்மை மிகுதி. சரியா? அப்ப அது நெகிழா தன்மை கொண்டுள்ளது கொஞ்சம் வெப்பம். அது என்னன்னு பார்ப்போம். அடிப்படை மூலாதாரங்களை கொண்டுள்ளது, மனித முயற்சியால் மட்டும் உருவானது. சரியா? இதுல வந்து மனித முயற்சியால் மட்டும் உருவானிச்ச இஸ்லாம் மார்க்கம் இல்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலும் மிகுதி. இதுல வரும் நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது. இதுல போட்டிக்கிறாங்க இஸ்லாம் மார்க்கம் மாறான் தன்மை கொண்டது. அப்படி இல்லை, சில இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படின்னு பார்த்ததுக்கு என்ன ஆன்சர்? ACE. ஓகே, நல்லா நுணுக்கமா பார்க்கணும். சில நேரம் இதுல ஆக்கள் பிள்ளை விடுவாங்க. இந்த பாயிண்ட்ல நெகிழா தன்மை கொண்டது வருது சபாத் வல் முருனா இல்லையா? நெகிழும் நெகிழா தன்மை கொண்டதுன்னு தான் நீங்க எடுக்கணும். அப்ப இங்க ஒரு பண்பு தானே போட்டிக்குது. அப்ப அது பிள்ளை. ஜஸ்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டுக்கு வெட்டிட்டு போவீங்க, அதுக்கு பிறகு 1-2 இருக்கும், லொக் ஆகும். அந்த 1-2 வச்சு மறுக்க மெனக்கிடும். சரியா? இதுல கொஞ்சம் டொட்டொன்னு வச்சு அதை கொஞ்சம் பார்க்கணும். அடுத்ததோடு வச்சு பார்ப்போம்ல, இது பெஸ்டா இல்லைன்னா தட்டி விட்டா சரியாமா? ரைட். ஓகே, அப்ப அந்த பகுதியும் அந்த கேள்வி உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்தது போகிறோம். துஆவுல் இஃப்திதாஹ் ஓதுதல், ருக்கூவில் தஸ்பீஹ் செய்தல், வுது செய்தல், இஅ்திகாஃப் இருத்தல், ஸலவாத்தில் அஸ்ஹாஃபுகளை சேர்த்தல். ஸலவாத்தில் நபியோட அந்த இதுகளை சேர்க்கிறது. சரியா? மேற்குறிப்பிட்டுள்ளவற்றுள் தொழுகையின் சுன்னத்துகளில் அடங்குபவை. ரைட். துஆவுல் இஃப்திதாஹ் வஜ்ஹத். ஓகே தானே? வஜ்ஹத் ஓதுறது சரி தானே? சரியா? தொழுகையில வந்து வஜ்ஹத் ஓதுறது வந்து அது சரி. ஓகே வரும். ருக்கூவில் தஸ்பீஹ் செய்தல் சரிதானே? சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்யறது. வுது செய்யறது அது வராது தொழுகையில, இந்த சுன்னத்துல வராது. இஅ்திகாஃப் இருத்தல். சரியா? ஸலவாத்தில் அஸ்ஹாஃபுகளை சேர்த்தல், இதுவும் ஓகே. சரியா? ஸலவாத் ஓதுற நேரம் ABE. ஓகே, இதான் வரும். நல்லா பார்த்துக்கணுங்க. வுது செய்தல் வராது. அப்ப இங்க டக்கடி சி, உடனே சி வந்தது எல்லாத்தையுமே வெட்டு விடணும். ஒரு வெட்டு இங்க செய்யுது, வெட்டு இங்க செய்யுது, வெட்டு இங்க செய்யுது, முடிச்சு. லேசா கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா சில நான் தயாரிக்கிற கேள்வி பிடிக்காது, இன்னொரு விடையை போட்டு தான் வச்சுப்பேன். சரியா? இதுகெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. சரியா? அப்ப இதுல ருக்கூவில் இந்த வுது செய்தல் நல்லா விளங்குது, வெட்டு விட்டா வந்துடும். பேப்பர் செய்யறதுக்கு டெக்னிக் இருக்குது, அதை நீங்க டக்குன்னு இந்த மாதிரியான விஷயங்களை நுணுக்கமாயிக்கும். சரியா? அப்ப இது வரலன்னு கண்டுட்டமே, அது வந்திக்கு எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு ஒன்று மீயும், அதை வச்சு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணா சரி. சரிதானே? ரைட். ஓகே, அந்த கேள்வியும் சரி. இப்ப நான் 39 பாருங்க புலகள். அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றல், நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தல், சுற்றாடலை அழகுபடுத்தல், பெற்றோருக்குரிய கடமைகளை செய்தல், ஆட்சிக்கு விசுவாசம் நடத்தல். மேற்குறிப்பிட்ட இபாதத் பணியோடு தொடர்பானது. மேற்குறிப்பிட்டவற்றுள் இபாதத் பணியோடு தொடர்பானது. சரியா? இது இபாதத்தா ஹுக்கூக்குல் இபாதத்தா? டைப்பிங்ல பிழையோ தெரியா? எத்தனை கேள்வி? 39வது கேள்வி. சரியா? இபாதத் அப்படிதான் போட்டிக்கிறான். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றல் வரும் தானே? ரைட். நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தல், அது சின்ன கேள்வி ஒன்று. இது நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தல் இபாதத்துல வருமா? சரியா? பி வராது. சுற்றாடலை அழகுபடுத்தல், பெற்றோருக்கு கடமை நிறைவேற்றல், ஆட்சிக்கு விசுவாசம் நடத்தல். என்ன சொல்றீங்க பதில்? ஏ வரும், பி வரும்,
ஈ வரும். எஃப் இது அது வந்து நான் மாதிரி இஐ ஈ வரும். அதுல கொஞ்சம் 39வது கேள்வி. தொழுகை F1 வந்து தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை நிறைவேற்று. இப்ப சொல்லுங்க பாப்போம். F வந்து தொழுகை நோன்பு அத சேர்த்து இல்ல டைப்பிங்ல மிஸ்டேக் ஆகி தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை நிறைவேற்று. அப்ப இது இபாதத் தானே. அப்ப இது வரும். சரியா? ADF. சரியா? இப்ப ஆட்சிக்கு விசுவாசமாக நடத்தல் உலக காரியம் ஒன்றுதான். ஆனா அதுவும் ஒரு வகையில பார்த்தா வணக்கம் தான். ஆனா இதுல அவங்க எதிர்பார்க்கறாங்க நேரடி இபாதத்தோட சம்பந்தப்பட்ட. சரியா? அப்ப இன்னைக்கு அல்லாஹ்வோட கட்டளை நிறைவேற்றல், தொழுகை நோன்பு, பெற்றோர் கடமையை நிறைவேற்றல், அந்த இபாதத்தை ரெண்டா பிரிப்பாங்க தானே. சரியா? அதுல வரும். அப்ப இதுல என்ன பதில் வரும்? ரெண்டாவது ADF. ADF. ஓகே, இதுல விட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொள்ளுங்க. ADF தான் வரும். அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றல், பெற்றோருக்கு இது வந்து சுற்றாடலை அழகுபடுத்தலும், ஆட்சிக்கு விசுவாசம் நடக்கும், சமூகத்தோடு தொடர்பானது. சரியா? ஹுக்குக்குல் இபாதோட சம்பந்தப்பட்டது. சரியா? ஆனா பெற்றோர் கடமைகளை நிறைவேற்றலும் அப்படித்தான். ஆனாலும் அதோட இதோட வச்சு பார்க்க போல இதுக்கு கொஞ்சம் நெருக்கம் கூட. சரியா? அந்த கேள்வியை நாங்க பார்த்துட்டோம். அடுத்த கேள்விக்கு போறோம். ஒருவர் இது வந்துச்சு, முச்சக்கர வண்டி ஒன்றில் குறிப்பிட்ட தூரத்துக்கு பயணம் செய்து ஒரு தொகை பணத்தை சாரதிக்கு கொடுக்கிறார். இந்த செயற்பாடு ஆட்டால பெய்த்து அதுக்காக வேண்டி காசு கொடுக்குறாங்க, வாடகை. அதான் கேட்டீங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? அப்ப அல் பைஊன்னு என்ன அர்த்தம்? அல் பைஊன்னு சொல்றது வியாபாரம். சரியா? அல் பைஊன்னு சொல்றது சும்மா வியாபார நடவடிக்கைகளை குறிக்கும். அப்ப இன்னைக்கு பைபு வந்து வியாபாரம். வியாபாரம். சம்சாரான தரகு, புரோக்கர், தரகு தொழில். அது கரல்னா கடல். கடல் என்று சொல்றது கடலை குறிக்கும். இஜாரா தான் வாடகை. ரிபான்னு என்ன? வட்டி. சரியா? இஜாரா வாடகை, ரிபா வந்து வட்டியை குறிக்கும். சரியா? ரைட், ஓகே. அப்ப இதை நீங்க பாத்துக்கணும். இது லேசு. இந்த மாதிரி சில நேரங்களில் பிராக்டிக்கலா போட்டு கேட்பாங்க. இது வியாபாரம் கொடுக்கல் வாங்கோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்த கேள்வி 41. ஒரு தரப்பினர் மூலதனத்தையும் இன்னொரு தரப்பினர் உழைப்பை வைத்து மேற்கொள்ளப்படும் முயற்சி. ஒரு ஆட பணமும் இன்னொரு முயற்சியும் என்ன வரும்? முதாரபா, கூட்டு பங்காண்மை. சரியா? ரைட். அப்ப அதை கொஞ்சம் நாங்க இந்த மற்றதுகளையும் கொஞ்சம் பார்ப்போம். என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் புலகர். இதுக்கு பதில் வந்து என்ன வரும்? முதாரபா. ஒரு ஆளோட காசு இன்னொரு ஆளோட உழைப்பு. ஒரு ஆளோட பணமும் இன்னொரு ஆளோட உழைப்பும் சேர்ந்தது முதாரபா. ரைட். முசாரஆட விவசாய பங்குடைமை. சரியா? ஒரு ஆளோட நிலமும் இன்னொரு ஆளோட, ஒரு ஆள் வந்து அவனோட நிலத்தை இன்னொரு ஆளுக்கு விவசாயம் செய்ய கொடுத்து வார விளைச்சல்ல பங்கெடுக்கிறது. முசாரஆ, விவசாய பங்குடைமை. சலமண்டா முற்பணம் கொடுப்பனவு. ஃபர்ஸ்ட்டுக்கே காசை கொடுத்துட்டு பிறகு பொருள் எடுக்கிறது. சலம். ஃபர்ஸ்ட்டுக்கே காசை கொடுத்துட்டு பிறகு பொருள் எடுக்கிறது. சரியா? அடுத்தது வந்து பையுல் முஅஜ்ஜல். அதுல ஆப்போசிட். பையுல் முஅஜ்ஜல்னா பின்போடப்பட்ட கொடுப்பன முறை. ஃபர்ஸ்ட்டுக்கு பொருள் எடுத்துட்டு பிறகு காசை கொடுக்குது. இதுக்கு சொல்ற இன்னொரு சொல்லி இது சொல்லுவா பைஉ தக்சீத். இதுக்கு சொல்ற இன்னொரு ஒத்த சொல் பைஉ தக்சீத் என்ற கருத்தை குறிக்கும். சரியா? பைஉ தக்சீத். சரியா? ரெண்டும் ஒரே கருத்தை குறிக்கும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பைஉ முஅஜ்ஜலும் பைஉ தக்சீதும் ஒரே கருத்தை குறிக்கும். சரியா? ரைட், ஓகே. இதே பார்த்து இந்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போறோம். 42. பாவத்தில் விழுந்து விடுவோமா என்ற பயத்தில் சந்தேகமான வெற்ற விட்டும் தவிந்து வாழ ஆன்மீக வாழ்வோடு தொடர்பானது. தக்குவாவா? சரியா? பேணுதல். தக்குவாண்டா இது எச்சம். சரியா? அப்ப இன்னைக்கு வந்து என்ன வரணும்? வராதான் வரணும். சரியா? இன்னைக்கு வரணும் பேணுதலாக நடத்தல். இதை பாருங்க. தஸ்கியானா என்ன? தஸ்கியான நேரடி கருத்து தூய்மை. தஸ்கியத்து நஸ், உல தூய்மை. இஸ்லாமிய பாசையில தஸ்கியான்றது உல தூய்மை தான். தக்வா இறை அச்சம். ஜுஹுத் பற்றற்ற வாழ்வு, பொருட்கள்ல ஆசை இல்லாம வாழ்றது.
வரகண்டா பேணுதல், தௌபா பாவம் மன்னிப்பு, ஆன்மீகத்தை வளர்க்கிற ஆகவே பாவத்தில் விழுந்து விடுவோம் என்ற பயத்துக்காரமா சந்தேகம் தவிர்த்து கொள்வது வரா பேணுதலாக வாழுதல் என்ற கருத்தை குறிக்கும். சரியா? அடுத்தது ஓகே, முத்தசிலா இயக்கத்தின் இஸ்தாபகராக கருதப்படுவது உங்களுக்கு அக்கீதா பாடத்துல வரும். முத்தசிலா இயக்கத்தை உருவாக்கினால் யாரு? வாசில் பின் அத்தா. அபுல் இதான் வாசில் பின் அத்தா தான் பதில். அபுல் ஹசன் அல் அஷ்ஷரி யாரு? அக்கீதாவில் நல்ல சிந்தனை கொண்டார், அஷ்ஷரி இயக்கத்தை உருவாக்கினார். அப்துல் காதர் ஜீலானி தசவுப் கலையோடு சம்பந்தப்பட்டார். என்ன குழுவை உருவாக்குறாரு? காதிரியா தரீகா. காதிரியா தரீகாவை உருவாக்குறால் தான் அப்துல் காதர் ஜீலானி. சரியா? கஸ்ஸாலி அவரும் ஆன்மீகத்தோடு தொடர்பான ஒரு ஆள், சூஃபி இஸ்லாமிய சூஃபித்துவ அறிஞர்கள் ஒரு ஆள், இமாம் கஸ்ஸாலி. சரியா? சிர்ஹிந்து நினைக்கிறேன் ஆன்மீகத்தோடு தொடர்பான ஒரு அறிஞர் பேர் தான் பழைய காலம். சரியா? சர்ஹிந்துன்னு போட்டிக்குது சிர்ஹிந்த். ரைட். அப்ப இதுல நீங்க ஆன்சரை பார்த்தா முத்தசிலா இயக்கத்தில் இஸ்தாபர் வாசில் பின் அத்தா. அதே மாதிரி ஹவாரிஜிகள் இஸ்தாபகர், ஹவாரிஜிகள் சஃபாவா அப்துல்லா இப்னு வஹப். சரியா? இவர் தான் ஹவாரிஜை உருவாக்கினார், ஹாரிஜிகளை உருவாக்கினால் தான் அப்துல்லா இப்னு வஹப். சரியா? அவ்வாறு ஷியா இயக்கத்தை உருவாக்கினால் யாரு? ஷியா இயக்கத்தை உருவாக்கினால் யாரு? அப்துல்லா இப்னு சஃபா. சஃபா இவன் ஒரு முனாஃபிக் இல்லையா? அப்துல்லா இப்னு சஃபா ஒரு முனாஃபிக் குறிக்குமா? வாசில் பின் அத்தா தான் ஹவாரிஜ் இந்த முத்தசிலான இஸ்தாபகர், முத்தசிலா இயக்கத்தை உருவாக்கினார். 44 இலங்கைக்கு இஸ்லாத்தின் தூதை கொண்டு வந்தவர் இப்னு பதூதா, இப்னு ஸக்ரியான், வஹாப் இப்னு அபி ஹப்ஸா, காலித் இப்னு பக்கயா, மாபிள்ளை ஆலிம். வஹாப் இப்னு அபி ஹப்ஸா இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு வந்தார்கள். வஹாப் இப்னு அபி ஹப்ஸாவும் காலித் இப்னு பக்காயா. சரியா? ஆனா ஃபர்ஸ்ட்க்கு இஸ்லாமிய தூதை கொண்டு வந்த நபீர காலத்துல பிறந்தது யாரு? வஹாப் இப்னு அபி ஹப்ஸா. சரியா? அப்ப இதுதான் நீங்க மார்க் பண்ணணும். வஹாப் இப்னு அபி ஹப்ஸா. ரைட். முகமது நபியோட காலத்திலேயே இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்தவர். காலித் இப்னு பக்காயா வந்து ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல இஸ்லாத்தை போதிக்க இலங்கைக்கு வந்து. இவங்க ரெண்டு பேர்ல இலங்கையில மௌத்தா போற யாரு? இலங்கையில மௌத்தா போறது காலித் பின் பக்காயா. இவர் தான் மௌத்தாவுறாரு. சரியா? இவர் மரணிச்சு இங்கே அடக்கம் செய்யப்படுகிறார். இவர் வந்து தனது தாயகத்துக்கு திரும்பிட்டார். சரியா? சவுதி அரேபியாவுக்கு போய்த்தாங்க. ஆனா இவர் தான் இலங்கையிலே மௌத்தா போனவர். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது மணமகளுக்குரிய தகுதியை இழந்தவர். மணமகளுக்குரிய தகுதியை இழந்தவர் முஸ்லிமாக இருப்பவர், பெண்ணாக இருப்பவர், அஜ்னபியாக இருப்பவர், கற்புள்ளவராக இருப்பவர், மற்றொருவரின் மனைவியாக இருப்பவர். இது கேள்வியா இது? சரியா? அதாவது ஒரு மனைவியாக மாறதுக்கான தகுதியை இழந்தவர். அடுத்தவன மனைவி எப்படி முடிக்கல தானே? அப்ப இதுல இல்ல முஸ்லிமாக இருப்பவர், பெண்ணாக இருப்பவர், அஜ்னபியாக இருப்பவர், கற்புள்ளவராக இருப்பவர், மற்றவரின் மனைவியாக இருப்பவர். இதுல வரணும் மற்றவரின் மனைவியாக இருக்கும். கதைக்கமான அடுத்தது கூற்று கேள்விக்கு வரோம். சரியா? கொஞ்சம் பாருங்க. 46ல இருந்து 50 வரைக்கும் கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்க பாப்போம். ஈமானும் அமலும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்க முடியாதவை. சரியா பிள்ளையா? கட்டாயமே ஈமானும் அமலும் வந்து ஒன்றோடொன்று பிணைந்திருப்பவை. பிழை. ஃபர்ல ஐன், ஃபர்ல கிஃபாய் ஆகிய ரெண்டும் எல்லோராலும் தனித்தனியாக கட்டாயம் நிறைவேற்றப்படவில்லை. இப்ப ஃபர்ல கிஃபாயா வந்து எல்லோராலும் தனித்தனி இல்லையே, அது பொதுவான. அப்ப இது பிழை. பிழை பிழை. சரியா? பிழை பிழைன்னு வந்தா என்ன நம்பர்? இதுல கொடுத்திக்கிற ஒழுங்குல பார்த்தோம்னா பிழை பிழைன்னு வந்தா 3ஆகும். சரியா? பிழை பிழை இந்த பேப்பர்ல வந்திருக்கிறபடி வந்தா 3. ரைட். ஓகே, இதுக்குள்ள விடையே பார்த்துக்கலுங்க. அடுத்த நாங்க வருவோம். இல்ஹாத் கோட்பாடு இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் காணப்பட்டுச்சு.
இல்ஹாதுன்னா என்ன? கடவுள் மறுப்பு கொள்கை. இருந்துச்சா ஆரம்ப காலத்துல? நபி அவங்க வாழ்ற காலத்திலேயே இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. குர்ஆன் அவங்கள பத்தி என்ன சொல்லும்? தஹ்ரியூன், காலம் சம்பந்தமா கதைச்சாக்கள். பழைய காலத்துல முல்ஹிதூன் என்ற சொல்ல அல்லாஹ் யூஸ் பண்ணல, தஹ்ரியூன் என்ற சொல்ல யூஸ் பண்ணிக்கிறான். சரியா? தஹ்ரியூன் என்று சொல்றது அந்த முல்ஹிதத்தான் குறிக்கும். தஹ்ரியூன் சரியா? காலம் தான் எல்லாம்னு சொல்றாங்க. ரைட். அப்ப இது காணப்பட்டது சரி. அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக்கில் ஒருவர். அப்துல்லா இப்னு உபையும் வரும், அப்துல்லா இப்னு சஃபாவும் வரும். சரி சரி ஒன்று. சரியா? நபீர காலத்துல வாழ்ந்தவன் தான் அப்துல்லா இப்னு உபை. உஸ்மானுடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்தவன் அப்போது நாங்க பார்த்த அப்துல்லா இப்னு சஃபா என்று சொல்லக்கூடிய முனாஃபிக். சரியா? அப்ப சரி சரி ஒன்று. ஓகே. அடுத்து நாங்க பார்ப்போம் 48வது. ஹவாரிஜிகள் சிஃபின் போரின் போது தோற்றம் பெற்றனர். ஹவாரிஜிகள் அலி அலி அவங்களுக்கு முஆவியா அலி அவங்களுக்கு நடைபெற்ற யுத்தம் தான் சிஃபின் யுத்தம். அதுல தான் ஷியாக்கட்ட குழுவிலிருந்து பிரிஞ்சு போறாங்க. அப்ப அது சரி. சரியா? அலி அலி அப்ப இது சரி. மக்கி மதனி வசனங்கள் கருத்திலும் மொழி அமைப்பிலும் ஒரே தன்மையை கொண்டவை. இல்லையே? வித்தியாசம் தானே? அப்ப சரி பிழை. சரி பிழைன்னு வந்தா சரியா? ரெண்டான ஓகே. இப்படியே பார்த்தா ரெண்டான. அடுத்த கேள்வி, ஐஎல்எம் அப்துல் அசீஸ் சித்திலேபையின் பணியை தொடர்ந்தார். சரி, சித்திலேபை இலங்கை முஸ்லிம்களுக்காக செஞ்ச அந்த பணியை தொடர்றாரு. ஹதீஸ்களில் முத்தவாத்திரான ஹதீஸ்களே மிக பலமானது. ஹதீஸ்களில் ஆக பெஸ்ட் தானே முத்தவாத்தி. அப்ப அது சரி. சரியா? இது ரெண்டுமே சரி. சரியா? டைப்பிங் பிழை இது. இது சரி, இது சரி. அப்போ ஒன்று. ஓகே. ஹதீஸ்களில் முத்தவாத்திரான ஹதீஸ்களே மிக பலமானது. ஓகே. அப்ப சரி சரி ஒன்னா நம்பரை நீங்க இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது 50வது கேள்வி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்கள் பொறுப்பு பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் என்பது ஹதீஸ். ஹதீஸா குர்ஆனா? ஹதீஸ். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்கள் மேய்ப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ரைட். இங்கால அரச பணியில் ஈடுபடுவோர் உரிய நேரத்தில் சமூகம் அளித்தலும் உரிய பணியை நேர்த்தியாக செய்வதும் கடமை. ரைட். இது அதை விளங்கப்படுத்தும். சரியா? ஏன்னு சொன்ன பாருங்க, நீங்க எல்லாரும் மேய்ப்பாளர்கள், உங்களோட மேய்ப்பை பற்றி விசாரிக்கப்படுங்க. அப்ப அரசா பணியில் ஈடுபட்டவனும் ஒரு மேய்ப்பாளர், அவர் கட்டாய மறுமையில விசாரிக்கப்படும். சரியா? முதலாவது கூற்ற ரெண்டாவது கூற்று விளங்கப்படுத்துதல் தான் இதுக்கான ஆன்சர்ஸா. அப்ப இது சரி, இது டபுள் சரி. அப்ப இதுக்கு 5. சரியா? கவனம். இந்த மாதிரியான கேள்விகள் தான் நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? சரி. ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு. சரியா? 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரோட கிட்டத்தட்ட 50 MCQ கேள்விகளை நான் நினைக்கிறேன் 1 2 3 4 5 வீடியோ கிளிப்ல நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டிக்கிறேன். அந்த வகையில் 5 வீடியோ கிளிப்ல நாங்கள் 2018 MCQ பேப்பரை செஞ்சுக்கிறோம். நீண்ட டைம் போச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கேள்வியும் நாங்கள் டீப்பாக விளங்கப்படுத்துங்க. சரியா? ஒரு MCQ பேப்பர் நீங்க படிக்கிறதால 4-5 MCQ பேப்பரை படிக்கிற ஒரு அறிவுத்திறன் வரும். நிச்சயமா இதை வச்சுக்கொண்டு நீங்க 2வது பேப்பர் அல்லது 3வது பேப்பரை செய்வீங்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்கு இதை விட அந்த பேப்பர் கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். ஏன்னா இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். இன்ஷால்லா நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி இன்னொரு பாஸ் பேப்பரை தொடர்ந்து நாங்கள் செய்யறதுக்கு இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதில் தொடர்ந்து அதுகளை பாருங்கள், அவதானிங்க. படிக்கிற விஷயங்களை கட்டாயம் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு அதெல்லாம் ஹெல்ப் ஆகிக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.